இனிமே இன்னைக்கு எந்த பிராக்டிஸும் வேண்டால. எதா இருந்தாலும் அப்புறம் பாத்துக்கலாம். நம்ம வீட்டுக்கு கிளம்பலாம் இன்னைக்கு. அப்படின்னா தான் ப்ரோக்ராம் முடிஞ்சதா நம்மளும் கையோட கிளம்பி இருக்கலாமே. இவங்களுக்காண்டி ஏன் நம்ம வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கணும்? இல்ல சரண், அவன் மத்தவங்களுக்குலாம் போன பண்ணி சாப்பிட்டுட்டு அப்படியே வீட்டுக்கு கிளம்ப சொல்லு. நம்மளும் வீட்டுக்கு போவோம். எனக்கும் தலைவலிக்க ஆரம்பிச்சிட்டு இதுக்கு மேல தாங்காது. சாம், என் செல்லுல சார்ஜ் இல்ல. ஒரு 2% தான் இருந்துச்சு. நான் போனை அந்த ஆஃப் பண்ணி வச்சுட்டேன். அதனால என் போன்ல இருந்தெல்லாம் போன் பண்ண முடியாது. வேணா உன் போனை கொடு, நான் வேணா எல்லாருக்கும் போனை பண்ணி சொல்லிடுறேன். போன் தானே வேணும், இந்தா போனை பண்ணி சொல்லிடு. எல்லாரையும் வீட்டுக்கு போக சொல்லி நம்மளும் கிளம்பலாம். நான் கொஞ்சம் கேன்டீன் வரைக்கும் போயிட்டு வந்துடுறேன். சரி. ஏ ஆதி, வாரியா கேன்டீன் போவோம். பப்ஸ் வாங்கி தருவியா சொல்லி வாரேன். வாங்கி தரல, வா. அப்ப சரி. சாப்பிட்டுட்டு அப்படியே கிளம்புவீங்களாடா வீட்டுக்கு? இன்னைக்கு பிராக்டிஸ் எதுவும் வேண்டாம்னு சொல்லிட்டா ஷாம். ஆமா ஆமா, மறுபடியும் கிரவுண்டுக்குள்ள எதுவும் வர வேண்டாமா. நம்ம அப்புறம் பாத்துக்கலாம். சரி கிளம்புங்க. கூட உன் ஃப்ரெண்ட்ஸ்ல இருந்தாங்கன்னா அவங்களையும் கூப்பிட்டு போயிரு. அவங்ககிட்ட இன்ஃபார்ம் பண்ணிடுறேனே. உங்ககிட்ட இப்ப யாரெல்லாம் இருக்கா? சரி, அப்போ குமாருக்கு மட்டும் நான் சொல்லணுமோ? சரி சரி, நான் சொல்லிக்கிறேன். சரி வைக்கட்டுமா? ஹோட்டல்லே இருக்கீங்க இப்போ? ஓ சரி சரி சரி, அப்ப அப்படியே கிளம்பிருங்க வீட்டுக்கு. என்ன வாழ்க்கடா, எதுக்கு பிறந்தோம், எதுக்கு இப்படி இருக்கோம், எதுக்கு வாழ்றோன்னே தெரிய மாட்டேங்குது. வர வர நிம்மதியே இல்லை நம்ம வாழ்க்கை எதை நோக்கி பயணமா போயிட்டு இருக்குன்னே தெரிய மாட்டேங்குது. எல்லாருக்கும் ஃபோன் பண்ணி சொல்லியாச்சு. ஃபோனை கொண்டு போய் ஷாம்கிட்ட கேன்டீன்ல கொண்டு போய் கொடுத்துட்டு நம்மளும் கிளம்புவோம். அட, நம்ம செல்ல வேற சார்ஜ் இல்ல. இன்னைக்கு சந்தியா வேற காலேஜுக்கு வரலையே. ஏன் வரலன்னு இந்த நம்பர்ல இருந்தே கால் பண்ணி கேட்டுருவோமா? ஆமா, ஏன் வரலன்னு ஃபோன் பண்ணி கேட்டுருவோம். நம்ம செல்ல தான் சார்ஜ் இல்லையே. ஆமா, கொஞ்ச நேரம் தனியா விட்டா சரியாயிருவேன்னு சொன்னல. சரியாயிட்டியா? என்னத்த சரியாவது போங்க. என் தலையில என்ன எழுதிருக்கோ அதானே நடக்கும். ஆமா, இவ்வளவு நேரம் நீங்களா எங்க போனீங்க? நாங்களாம் சும்மா தான் தெருவில் தான் உட்கார்ந்துருந்தோம். சரி, சோனி மட்டும் ஒத்தையில உள்ள கிடக்கால, சரி அவளை போய் பார்ப்போம்னு வந்தோம். எப்ப சோனி என் மேல கோவமாவே? உன் மேல கோவப்பட்டு என்ன ஆக போகுது? சாரி பே சோனி, உன் சாரி பூரி ஒன்றும் வேண்டாம், அதெல்லாம் நீயே வச்சுக்க. வாங்க எல்லாரும், அங்கே ஏதோ பிரியாணி செய்யறாவன்னாவல போய் பார்க்க போவோம். ஆமா, உனக்காண்டி தான் நாங்களும் போகாம வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் இவ்வளோ நேரம். நாங்களும் அங்கே தான் போகிறதுக்கு உடனே கூப்பிடலான்னு வந்தோம். வா வா போவோம். கொஞ்சம் இரு சின்ன பொண்ணு, யாரோ ஃபோன் பண்றாவ பார்த்துட்டு வரேன். ஏதோ நம்பர்ல இருந்து வருது, அப்புறம் பார்த்துக்கலாம். யாருன்னு தெரியல, வாங்க போவோம். எப்போ நம்பர்ல இருந்து வருதுன்னா யாராவது தெரிஞ்சவங்க தான் கூப்பிடுவாங்களா இருக்கும். வேற நம்பர்ல இருந்து எடுத்து என்ன ஏதுன்னு பேசு. யாரா இருந்தாலும் அப்புறம் பார்த்துக்கலாம், வாங்க போவோம். எவ்வளவு சும்மா புது சிம் வாங்கியிருக்கேன்னு சொல்லி ஃபோன் பண்ணுவாள்வா இருக்கும். எவ்வளோ காசு கூட்டிட்டான்னு பிஎஸ்என்எல்ல வாங்கியிருப்பாள்வ. சும்மா வேற நம்பர்ல இருந்து ஃபோன் பண்ணுவாள்வ. யாரா இருந்தாலும் அப்புறம் பார்த்துக்கிடலாம், நம்ம வேலையை பார்ப்போம் வாங்க. அதுவும் சரிதான், வா ஜோனி. என்ன, சந்தியாவுக்கும் ஃபுல் ரிங் ஆகி கட்டாச்சு. இவளும் போன் எடுக்க மாட்டேங்க. 2 பேரும் போன் எடுக்கலையே, என்னன்னு தெரியலையே. 2 பேரும் காலேஜுக்கு வரல. நல்லா கட் அடிச்சுட்டு இனிமே 4 நாள் கடந்துட்டு திங்கக்கிழமை தான் காலேஜுக்கு வருவாங்கன்னு நினைக்கிறேன். சரி, நம்மளும் இனிமே வீட்டுக்கு கிளம்புவோம். செல்ல வேற சார்ஜ் இல்ல. அம்மா வேற ஃபோன் பண்ணி பார்த்துட்டு தேட போறாங்க. ஷாம்கிட்ட போனை கொடுத்துட்டு கிளம்புவோம். இல்லாதப்ப நாங்க இங்க வெங்காயம் தக்காளி அரிஞ்சிட்டு இருக்கும்போது அந்த கதையை தான் பேசிக்கிட்டு இருந்தோம். அப்படியே? அப்ப லட்சுக்கு இப்பதான் தெரியுமா விஷயம்? எனக்கெல்லாம் அந்த பிள்ளை அப்படிதான் பண்ணோன்னு எனக்கு அப்பயே தெரியும். அது எப்படிலாம் உனக்கு தெரியும்? அந்த பிள்ளை குனிஞ்சதால நிமிராம போற பிள்ளை, யாரையும் ஏழை எடுத்து பார்க்காது. அப்படி இருக்கவதான் இந்த காரியத்தை பண்ணுவாளுவ. ஆனா அந்த டிக்கெட்டுக்கார பையன் சின்ன பையனா இருக்கும்போதே நினைச்சேன், இந்த பள்ளியோடத்து பிள்ளை எல்லாம் தேட்டு வருமே, இது இந்த சின்ன பையனா கொண்டு விட்டுருக்க அந்த ரூட்டுக்கு கொஞ்சம் பெரிய அளவுல போட வேண்டியது தானே நினைப்பேன் நானே. சந்தைக்கு போகும்போதெல்லாம் அவன் ஒரு சில பொம்பளை விட்ட நல்லா வலிஞ்சு பேசுவான் அந்த பையன். அப்பயே எனக்கு அந்த பையன் மேல ஒரு சந்தேகம் இருந்தது. ஆமா, இவளுக்கு உடனே எல்லாரும் மேலேயும் சந்தேகம் வந்துடும். சும்மா எதையாவது ஒன்று சொல்லணும்னு சொல்லாத. அவன் கல்யாணம் வீட்டெல்லாம் ஒன்றும் அவ்வளோ ரொம்ப பண்ண மாட்டான். வேணா வயசு பிள்ளைல பார்த்தா கொஞ்சம் சீன் போடுவான். குறுக்க மறுக்க டிக்கெட்டுன்னு சீன் போட்டுக்கிட்டே முன்னாடி நடந்துக்கிட்டே இருப்பான். அதுதான் நான் பார்த்துருக்கேன். என்ன மீட்டிங் போயிட்டு இருக்குங்க? நாங்கள் என்ன பேசுவோம், ஊருக்குள்ளே ட்ரெண்டிங்காக என்ன கதை போயிட்டு இருக்கோம் அதை பற்றி தான் பேசுவோம். எவ யார் கூட ஓடி போனா, யார் குடும்பம் எங்கே சீரழிஞ்சுதுன்னு அந்த கதையை தான் பேசிக்கிட்டு இருப்போம். தூங்க வச்சிட்டியா இழுச்சாச்சு? ஆமாக்கா தூங்கிட்டான். அதான் பத்ராளியக்கா பெட்லயே கடத்த சொன்னவன், அந்த அங்கே கடத்திட்டு வரேன். அவன் அழுதானா இங்க வரைக்கும் கேக்குமா? அந்த அக்கா கேக்குன்னு தான் சொன்னாவ. கதவெல்லாம் திறந்து தான் வச்சிருக்கு. அழுதானா போய் தூக்கிக்கிடலாம். இப்பதானே தூங்குறான், எப்படியும் ஒரு 2-3 மணி நேரமா தூங்குவான். அப்ப இழுச்சாச்சிக்கு இப்போ ஃப்ரீ தான். வா வந்து உட்காரு. அந்த வாரேன். ஒரு குழந்தைய பெத்ததுன்னா பெத்தா ஒரு தூக்கம் இல்ல, ஒரு நிம்மதி இல்ல, ஒரு சந்தோஷமே இல்ல. ஒரே வீட்டுக்குள்ளேயே கிடக்க மாதிரி தான் இருக்கு. ஏன்னா அப்படிலாம் சொல்லாதல. இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் முத்து போல உனக்கு ஒரு அழகான பிள்ளை கிடைச்சிருக்கு. அந்த பிள்ளை மூஞ்ச பார்த்தாலே கஷ்டம் கவலை எல்லாம் மறைஞ்சு போவோம். அதை பார்த்து இப்படி சொல்றியே? ஆமாடா இழுச்ச வச்சு அப்படிலாம் சொல்லாத. உனக்கு இவ்வளோ கூட சுத்திக்கிட்டு தெரிய முடியலன்னு அப்படி சொல்றியோ? அப்படியும் சொல்லலாம். இவ்வளோ கடைசிட்ட கணங்க காலை கிளப்பிட்டு அங்கே இங்கேயும் சுத்திக்கிட்டு தெரியாதுன்னா நீ கொஞ்சம்
பொறுப்பா இருக்க பாரு, பிள்ளைக்காகவாவது. ஏக்கோ அப்படி சொல்லாதீங்க. எங்கள் பிள்ளைகளும் வளர்ந்துருச்சு, அதனால நாங்கள் வாரோம். அவள் பிள்ளை இன்னும் வளரல. அவளுக்கு ஒரு மாமியாரோ இமியாரோ யாராவது ஒருத்தர் கிடச்சிருந்தா அவகிட்ட விட்டுட்டு அவளும் வந்திருப்பா. யாருமே இல்லையே பார்த்துக்கிறதுக்கு, அதனால தான் அவள் வீட்டிலேயே கிடந்து கஷ்டப்படுறா. அப்படி சொல்லு பெரிய பொண்ணு. உங்க பிள்ளைகளை பாத்துக்கிட்டதுக்கும் பீ மூளை அல்லதுக்கு தான் மாமியார் வேணும்னு. ஆமாம், நாங்கள் கொஞ்சம் விட்டுட்டு ஃப்ரீயாக சுற்றிக்கிடுவோம்ல, நல்லா ஜாலியா. அதால உங்க புருஷன் மார்வெல்லாம் உங்க காலை உடைச்சு உட்கார வைக்காம இருக்கானுவல்ல, அதனால நீங்க இதுவும் பேசுவிய என்னமும் பேசுவிய. அடடா பிரியாணி நல்லா பிரமாதமா வந்திருக்க. வேற கோவிந்தனை கைப்பக்குவம்னா சும்மாவா? அட நீங்க வேறப்பா, ஏதோ இருக்கதை வச்சு செஞ்சிருக்கு. சாப்பிட்டு பார்த்தா தான் தெரியும் என்னன்னு இருக்குமோ. அட பார்த்தாலே தெரியுது, சூப்பரா இருக்கும் போல இருக்கு. ஒரு மாஸ்டரே இப்படி சொன்னா எப்படி? சேகரு, அது ஒரு தன்னடக்கம். சரி, அவர் சமையல அவரே பெருமையா பேச முடியுமா? அதுக்காண்டி அப்படி சொல்லுவாரா இருக்கும். நம்ம சாப்பிட்டுட்டு பார்த்துட்டு சொல்லுவோம். ஆமா, அதுவும் சரிதான். எங்க உங்க வீட்டம்மா எங்க வீட்டம்மாலாம் ஆளை காணோம். அதுவளுக்கு என்ன, மரத்தடியில நல்ல நிழல்ல சொகுசா உட்கார்ந்துக்கிட்டு ஏதாவது புறணி பேசிக்கிட்டு இருப்பாவ.